ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு 10th டே ரேடியோ தெரப்பிக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ரெகுலராக எப்பவும் பார்த்தீங்கன்னா 7:30 அந்த டைம்லாம் கிளம்பிடுவோம். ஏன்னா நமக்கு அங்கே ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 கேட்டிருந்தோம். ஸோ 7:30 போயிட்டு 9:30 வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15. ஏன்னாக்கா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு டாக்டர் கிட்டையும் ரிவ்யூ பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பால் டேவிட் சாரையும் மீட் பண்ண போகிறோம். அதனால 10:30 அப்பாயின்மெண்ட். அவர் சார் வந்து 11:30 தான் வருவாங்க. ஸோ அதனால நாங்கள் 10:30 அப்பாயின்மெண்ட் போயிட்டு இருக்கோம். ரேடியோ தெரப்பியோட ஃபர்ஸ்ட் சைட் எஃபெக்ட் வந்து தொண்டை எரிச்சல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம், எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், இதுவும் கடந்து போகும். கவர் ஃபோட்டோவில் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா ஷாலினி அண்ட் ஹேம்நாத் சாரை. அவங்க வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிஸ்டாக சேத்பட் பிரான்ச் விஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹேம்நாத் சார் இல்லாமல் இன்னும் 2 டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க. அவங்கள விட பெஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து இவங்க தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவர் சார் இருந்து தெரப்பி கொடுக்கும்போது மட்டும் கரெக்டாக நமக்கு வந்து ரேபிட் ஆர்பிக் வந்து 3 minutes அவ்வளோதான் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இவங்க கொடுக்கும்போது மட்டும் அந்த 2 to 3 minutes கரெக்டாக அந்த டைமிங்கில் முடிஞ்சிடும். அண்ட் ஆன்போர்டில் நம்மளை படுக்க வைப்பாங்க. அது கூட அந்த கரெக்ட் பொசிஷனில் படுக்க வைப்பாங்க. இல்லைனாக்கா இன்னும் 2 பேர் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அவங்க பண்ணும்போது என்ன ஆச்சுனாக்கா எனக்கு கரெக்ட் பொசிஷனில் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போய் சிஸ்டமில் செக் பண்ணிவிட்டு அகைன் உள்ளே வந்துட்டு மறுபடியும் பொசிஷன் இன்னும் கொஞ்சம் தள்ளி படுங்க அப்படின்லாம் சொல்லி மாற்றி சேஞ்சஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் ஆனால் சார் பண்ணும்போது அந்த மாதிரி எனக்கு எந்த டிஃபெக்டும் வந்ததில்லை. கரெக்டாக ஷார்ப்பாக அந்த 2 to 3 minutesனா அந்த டைம்லேயே முடிஞ்சிடும் தெரப்பியும் கூட. அண்டு அந்த பாடி மோல்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு தெரப்பிக்கு முன்னாடி நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஆன்போர்டில் நம்மளை படுக்க வச்சுட்டு அந்த பாடி மோல்டு வந்து நம்ம பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போர்டோட ஜாயின் பண்ணி. அது கூட இருக்க ஷாலினி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் ப்ரீத்திங்காக அன்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இவர் சார் லீவ் ஒரு 2 days. ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதுவும் வந்து நெக்ஸ்ட் இவர் சார் வந்ததும் சொன்னேன், முதல்ல அவங்க ஷாலினிக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருங்க, அந்த மோல்டு இது வந்துட்டு ரொம்ப டைட்டாக போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இவர் லீவுனாக்க அவங்க தானே பண்ணி ஆகணும். ஸோ அதையும் கரெக்ட் பண்ண சொல்லி சொன்னேன். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா எதுக்கும் ஹெசிடேட் ஆகாதீங்க, தயங்காதீங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஸோ நம்ம கேட்டோம்னாக்கா அவங்க பண்ணுறாங்க, சரியா. அண்டு உள்ளே நமக்கு தெரப்பி போயிட்டு இருக்கும்போது லைட் மியூசிக் மாதிரி போகும். அது அவர் சார் 2 நாள் லீவ், அப்போ அதுவும் கூட கட்டு. நான் அதையும் கூட சொன்னேன், சார் நீங்கள் வராத அன்னைக்கு லைட் மியூசிக் கூட போடல, இங்கே நாங்கள் தனியாக வேற இருக்கோம், 3 minutesங்கிறது 5 minutes மேலே கூட ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரே போர், அதனால அதுவும் கொஞ்சம் மறக்காம போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஹேம்நாத் சார் வந்து மார்னிங் 7 to 3:30 அந்த டைமிங்ல இருக்காங்க. ஸோ ரேடியோ தெரப்பி யாராவது பண்ண போறீங்க விஎஸ் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னாக்க அந்த ஸ்லாட்ல போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. ஸோ ஹேம்நாத் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. வேல்முருகனுக்கு அரோகரா. நன்றி.